வருகிற ஜூன் 7ஆம் தேதி மிக 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 முக்கியமான நாள். அந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்கிற போது நிச்சயமாக நிறைய நற்பலன்கள் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு பானு சப்தமி. யார் ஒருவர் பானு சப்தமி அன்றைக்கு சூரியனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு 1000 சூரிய கிரகணத்தின் போது வழிபாடு செய்த பலன் கிடைக்குமா. அது மட்டும் இல்ல, 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய கபிலா சஷ்டி யோகத்தில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள் பானு சப்தமி அன்றைக்கு சூரியனை வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பானு சப்தமினா ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளுக்கு பானு சப்தமின்னு பேரு. வருகிற ஜூன் 7ஆம் தேதி பானு சப்தமி. அது மட்டுமல்ல, இந்த பானு சப்தமி புருஷோத்தம மாசத்துல வருது. அது என்ன புருஷோத்தம மாதம் அப்படின்னா, ஒரு மாசத்துல 2 அமாவாசைகள் இருந்தா அதற்கு மல மாதம், அதிக மாதம், புருஷோத்தம மாதம் என்று பெயர். இந்த புருஷோத்தம மாசத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் கோடி மடங்கு பலன் தருமா. ரொம்ப அழகா அந்த ஸ்லோகம் சொல்லுது, ததா கோடி குணம் புண்ணியம் கிருதமே புருஷோத்தமே. புருஷோத்தம மாதத்தில் யார் ஒருவர் ஒரு வழிபாடு செய்கிறார்களோ அது கோடி முறை சொன்ன பலன் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. வருகிற ஜூன் 7ஆம் தேதி அன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை பண்ணுங்க. ஒரு கலசத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. சூரிய உதயத்தின் போது காலையில 6 மணில இருந்து 7 மணி அந்த நேரத்துல சூரியனுக்கு நம்ம அர்க்கியம் பண்ணணும். இந்த கலசத்துல இருக்கிற தண்ணியில செம்பருத்தி பூ கொஞ்சம் போட்டு சூரியனுக்கு நம்ம அர்க்கியம் விடும்போது அந்த தண்ணியில சூரியனுடைய அந்த ஒளிக்கற்றையை நம்ம பார்க்கணும். இதுதான் சூரியனுக்கு அர்க்கியம் விடுதல் அப்படின்னு பேரு. அப்படி நாம சூரியனுக்கு இந்த தண்ணீரை அர்க்கியம் விடுகிற போது நாம சொல்ல வேண்டிய மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன். ஓம் மித்ராய நமக, ஓம் ரவையே நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பானவே நமக, ஓம் கஹாய நமக, ஓம் பூஷ்ணே நமக, ஓம் ஹிரண்ய கர்ப்பாய நமக, ஓம் மரிசையே நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சவித்ரே நமக, ஓம் அர்காய நமக, ஓம் பாஸ்கராய நமக, ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாது. ஜூன் 7ஆம் தேதி பானு சப்தமி அன்றைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி சூரியனை வழிபாடு செய்யுங்கள். ராமன் போர்ல நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சோர்ந்து போய் இருந்தப்போ ராமனுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக பாடப்பட்டதுதான் ஆதித்ய ஹிருதயம். சூரியன் தான் நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடியவர். உடல் ஆரோக்கியத்திற்கு சூரியனுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வழிபாடை செய்து பயன்பெறுங்கள்.